தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுக உரிமை மீட்பு கழகத்திலிருந்து அதன் மாவட்ட நிர்வாகிகளுள் ஒருவர் திரு ரெட்சன் அம்பிகாபதி நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய சமகால அரசியல் நிகழ்வுகள் நாம் பேசவிருக்கிறோம். குறிப்பாக அந்த கழகத்தின் தற்போதைய அதிரடியான திடீர் அறிவிப்பு, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று பெரும்பாலான கட்சிகள் அதே முழக்கத்தை முன்வைத்து கொண்டிருக்கின்ற நிலையில் அதிமுகவின் உரிமை மீட்பு கழகத்தின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அதே முழக்கத்தை, அதே நம்பிக்கை வார்த்தைகளை பகிர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்லாது அதிமுகவின் பொதுச் செயலாளரும் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் அவர் குறித்தும் கடுமையான தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். ஜனவரிக்கு மேல் பல அதிரடி மாற்றங்களை தமிழக அரசியல் களம் சந்திக்கவிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கக்கூடிய அனைத்து அரசியல் திறனாய்வாளர்களும் இந்த கருத்தை வலியுறுத்தி வருகிறார்கள். இப்படியான பரபரப்பான ஒரு அரசியல் சூழலில் தான் நாம் அதிமுகவிலிருந்து அதன் உரிமை மீட்பு கழகத்திலிருந்து மாவட்டத்தின் மிக முக்கியமான ஒரு நிர்வாகி திரு ரெட்சன் அம்பிகாபதியோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். அண்ணா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. எப்படின்னா போயிட்டு இருக்கு? தை பிறந்தால் வழி பிறக்கும், தங்கமே தங்கமே, எல்லா கட்சிகளும் இதை பாடாத குறையாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓபிஎஸ் அவர்களும் இதை பதிவு செய்திருக்கிறார். முதலில் என்னுடைய சார்பாக இவங்க தமிழன் டிவிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மிகவும் வர இருக்கின்ற நேயர்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயரை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு 3 முறை முதலமைச்சராக பதவியேற்று 3 முறையும் ஒரு விசுவாசத்துக்கு உதாரணமாக அம்மாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இப்பொழுது ஒரு நல்ல முடிவை அறிவிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்களும் காத்து கொண்டிருக்கோம். அதுவும் உங்களுக்கு குறிப்பாக சொன்னார், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று. எங்களை பொறுத்தவரை வருகின்ற ஜனவரி 14ஆம் தேதி ஐயா ஓபிஎஸ் அவர்களின் பிறந்தநாள் பரிசாக எங்களுக்கு நல்ல ஒரு அறிவிப்பு கொடுப்பார் என்று இந்த நேரத்தில் நான் நம்புகிறேன். எங்களுடைய கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர், அதுவும் லட்சம் தொண்டர்கள், அதிமுகவின் தொண்டர்கள் எல்லாம் உண்மையிலே உணர்வுபூர்வமாக இருக்கிறார்கள். இந்த எடப்பாடியோட சர்வாதிகார போக்கால் நம்முடைய கழகத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் உங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில், குரங்கு கையில் கிடைத்த பூமாலை போன்று பிச்சு போட்டு விட்டார் என்று. அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இப்பொழுது அதிமுக இருந்து கொண்டு இருக்குது. 3 நாள் குரங்கு கையில் பூமாலை கிடச்சா பிச்சு போட்டுன்ற மாதிரி அதை நான் ஒரு 4 துண்டாக பிச்சு போட்டிருக்காரு. கேசி பழனிசாமி ஆகட்டும், அதே மாதிரி இங்கேருந்து போனவங்க நிறைய பேர் கட்சி விட்டு திமுக போயிட்டுருக்காங்க. அப்போ இப்போது தமிழக வெற்றி கழகத்தில் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் போயிருக்காங்க. அப்படி ஒரு இயக்கத்துலேருந்து ஒரு செங்கலாக அவர் சொல்கிறார். நம்ம ஜெயக்குமார் கூட பேட்டி கொடுத்துருக்காரு. செங்கல்லாம் ஒரு செங்கல் 2-3 செங்கல் போனால் ஒன்றும் இல்லைன்னு, ஒரு செங்கலாக போனால் பில்டிங்கே தகர்ந்துடும். அப்படி தான் ஒன்றா கடகாலிலேருந்து உருவி போயிட்டுருக்கு. அது தெரியாதையே நிறைய பேர் அதிமுக அழிச்சிட்டு இருக்காரு. இப்போ எடப்பாடி இல்லாத அதிமுக கண்டிப்பாக உதயமாகின்ற காலம் வெகு விரைவில் வரும். அப்படி இல்லை என்றால் இந்த தேர்தலை தோற்கடித்து மீண்டும் அதிமுக உயிர் பெற்று வரும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது சமீபத்தில் உங்களுடைய கழக தலைவர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. உரிமை குழு கழகமாக அறிவிக்கப்பட்ட நாள் என்று கடுமையான கருத்துக்களை பதிவு செய்ததை நம்ம பார்க்கிறோம். அதன் பிறகு அவரே கூட அதை பதிவு செய்தார். இனிமேல் வாய்ப்பு இல்லை, இதுவரை ஒன்றுபட்ட அதிமுக பழைய நிலைக்கு இவர் செயல்படுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகான அவருடைய செய்தியாளர் சந்திப்பு உணர்த்தி விட்டது. இதுவரை அவர் கடுமையான வார்த்தைகள் இதுவரைக்கும் பயன்படுத்தியதில்லை. ஆனால் அவர் பெயரை சொல்வதற்கு கூட வெட்கப்படுகின்ற அருவருப்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் என்றால், அப்படிப்பட்ட ஒரு நல்ல இயக்கத்தை அம்மா புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கம், அம்மா அவர்களுடைய கட்டி காத்த இயக்கம் இது எனக்கு பின்பும் 100 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் சட்டசபையிலே. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கத்தை குழி தோண்டி புதைக்கின்ற வகையில் இப்பொழுது எடப்பாடி நடத்தி கொண்டிருக்கிறார் அதிமுகவை. அந்த அதிமுக, எடப்பாடி இல்லாத அதிமுக கண்டிப்பாக உருவாகும். அது இந்த தேர்தலுக்கு பிறகு உருவாகும் என்று நினைக்கிறேன். ஏன்னால் நாங்கள் இப்போ கூட நாங்கள் வேறு கட்சி ஆரம்பிக்கல, தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகமாக தான் வைத்திருக்கிறோம். என்னைக்கு இருந்தாலும் அது அதிமுக நாங்கள் எல்லாம் இணைவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது திருமதி சசிகலா அவர்கள் அவங்க தனியாக இருக்காங்க. டிடிவி தினகரன் தனி கட்சியே களம். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் மிகவும் பொறுமை காத்து வந்ததை நம்ம பார்த்தோம்.
அந்த பொறுமை வந்து அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகான அவருடைய கருத்துக்களை உடைத்து விட்டதா உணர்ற ஒரு பத்திரிகையாளர்களாக. அந்த அளவிற்கு நான் மீண்டும் குறிப்பிட்டது போல டிடி தினகரன் கட்சி அமைச்சர் திருமதி சசிகலாவுக்கு தனியாக இருக்கிறார். ஓ பன்னீர்செல்வத்தை இணைப்பதில் எடப்பாடி பழனிசாமி ஏன் இவ்வளவு எதிர்ப்பை அவரை பதிவு பொறுத்த செய்திருக்கிறார்? வரைக்கும் ஏன் வாய்ப்பே இல்லை என்று எடுத்திருக்கீங்க? அவரை பொறுத்த வரைக்கும் யாரையுமே நம்ப மாட்டார். எல்லாருமே அடிமை மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ புரட்சி தலைவர் மாதிரியும் புரட்சி தலைவி அம்மா மாதிரி நினச்சிட்டு நம்ம என்ன சொன்னாலும் தலையாட்டி பொம்மையாக இருக்குன்னு நினைக்கிறாரு. எல்லாருமே வந்து ஒரு இயக்கனாலே ஒரு 4 பேர் 4 கருத்து இருக்கும். அந்த கருத்து வந்து உள்வாங்கிட்டு மெஜாரிட்டி வச்சு நம்ம முடிவு பண்ணி இது எல்லாரையும் அரவணைச்சு ஒரு மெஜாரிட்டி என்ன நினைக்கிறாங்களோ 10 பேர் இருக்கணும்னா ஒரு ஆளுக்கு ஒரு கருத்து சொல்ல தான் செய்வாங்க மீட்டிங் உள்ள. அந்த மீட்டிங்கில் கேள்வியே கேட்கக்கூடாதுன்னா அப்படிப்பட்ட இயக்கம் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அது புரட்சி நீயே ஆரம்பித்த கட்சியாக இருந்தால் அது இருப்பாங்க. ஒரு புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி அவருக்கு சொன்னால் யாரும் கேட்டுப்பாங்க. அம்மாவும் ஒரு அசைக்க முடியாத ஒரு கரிஸ்மா லீடர், அவங்க சொன்னாலும் கேட்டுப்பாங்க. இப்போ வந்து எல்லாம் சமகால தோழர்கள், சமகாலத்தில் பழகினவங்க, இவங்களாம் எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. அப்போன்னா ஒன்று யாரை புது ஆளாக சும்மா இன்னும் நிறைய பேர் இன்னும் அதில் அவர் கேள்வி கேட்குறது ஆள் இருக்காங்க. அது வெளியே மூடி மறைச்சிட்டு உட்காந்துருக்காரு. அவர் உண்மையிலே ஒரு ஆணவ இது அவர் ஆளுமை சொல்கிறார்ல. நிறைய மாவட்டத்தில் நீங்கள் போய் பாருங்கள், சிவி சண்முகம் பார்த்தோன்னா அவர் பேருக்கு அவர் படம் பெருசாக போட்டு தான் அடிப்பார் அவர் மாவட்டத்தில். இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு அவருக்கு தைரியம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவங்கவுங்க பெரிய பெரிய படமாக போட்டு தான் இது அம்மா இருக்கு சொல்ல அதை பண்ண மாட்டாங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய கூட்டணியில் இருந்த தேமுதிக கூட பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேருக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க. இங்கே ஒரு 1 ஹவரில் இங்கே எடப்பாடிக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க, முதலமைச்சருக்கும் போய் அழைப்பு கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி அம்மா இருக்க சொல்ல எந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களை வேறு தலைவரை பார்த்துட்டாலே அவங்கள வீட்டுக்கு சேர்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க தலைவராக தான் அம்மா இருந்தாங்க. ஆனால் இவர் வந்து அது மாதிரி இருந்தால் தைரியமாக இனிமேல் நம்ம வேணாம் அப்படி சொல்ல தைரியம் இருக்கா அவருக்கு? அவர் இப்போவும் வந்து பம்மிக்கிட்டு தான் இருக்கார் எல்லார்கிட்டையும். இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்களான்னு வெளியே சொல்ல முடியாத உட்காந்துருக்கார் அவர். இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம அப்படி தான் அவர் ஆளுமை இருக்குன்னு சொல்லி 14 இடத்துல 3வது இடம் போனார் எம்பி தேர்தலில். அதே போன்று பார்த்தா டெபாசிட் 7 தொகுதி டெபாசிட் போயிருக்கு. அதெல்லாம் மூடி மறைச்சிட்டு இவர் என்னமோ பெரிய சக்தி மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. எல்லாம் அதிமுக வந்து எல்லாருமே அந்த ரெட்டையில் இருந்தால் நம்ம ஓட்டு போட்டுருவாங்க அப்படி ஒரு எண்ணத்தில் இருக்கார். அதை மாற்றி போடுற அளவுக்கு தொண்டர்கள் வந்து வெறியில் இருக்காங்க. மாற்றி போட்டு இவனை தோக்கடிச்சா தான் அதிமுக ஒன்று இன்னும் தொண்டர் நினைக்கிறான். அதனால தான் அதிமுக வந்து ரெட்டையிலேயே இருந்தாலும் தோல்வி வருதுன்னா அதிமுக தொண்டன் தான் மாற்றி போடுறான். தொண்டை மாற்றி போடாத தோல்வி வராது. அந்த தொண்டர் 1.5 கோடி தொண்டர் இருக்கான்னு சொல்லிட்டு 1.5 கோடி ஓட்டு கூட அவருக்கு வரல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்குனதே எடப்பாடி தான். அந்த கூட்டணி கட்சிக்கு எல்லாம் யாரும் மதிக்கிறது இல்லை. இவராக போயிட்டு தான் ஒருத்தரையும் போய் கெஞ்சிட்டு இருக்காரு கண்டி. யாரும் வெளியே தெரியாத ஒரு நீர் பூத்த நெருப்பாக இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், நம்ம ஜனவரிக்கு அப்புறம் ஒரு அரசியல் மாற்றமே பெரிய மாற்றம் உருவாகிறதுக்கான வாய்ப்புன்னு என் மனசில் படுது. கண்டிப்பாக அந்த டைமில் ஒரு பெரிய எழுச்சி உருவாகும், ஒரு புதிய சக்தியும் ஒரு பிறக்குன்னு நினைக்கிறேன் நான். இப்போது இதுவரை இல்லாத அளவில் எந்த கட்சியுமே இப்படியான ஒரு பிளவுகளை சந்தித்ததில்லை. ஆனால் அதிமுக தற்போது சந்தித்திருக்கிறது என்பதை எல்லாருமே உணர்ந்து தான் இருக்கீங்களா? எல்லாருமே அதான் அதிமுக வந்து ஒரு நல்ல இயக்கத்தை வந்து இனிமேல் இது ஜெயிக்காதுன்ற எண்ணம் வந்து ஒருத்தர் மனசுலையும் ஜெயிக்குமா ஜெயிக்காதான்ற ஒரு பயம் வந்துச்சு எல்லா தொண்டருக்கும். இவர் இந்த மாதிரி ஒரு கட்சியை பாடுபடுத்திட்டு இருக்காரு, இது இனிமேல் தேருமா தேராதான்னு சொல்லிட்டு புது கட்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதை கூட தெரியாத ஒரு கழகம் ஒன்றிணைந்து இது வரைக்கும் அவர் ஏற்கனவே நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு போன மாதம் கெடு கொடுத்தாரு. டிசம்பர் 15 வரைக்கும் நான் கெடு கொடுக்குறேன்னு. டிசம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் கூட கெடு வந்து மாற்றிட்டு 23ஆம் தேதி மதியானம் 12 மணிக்கு மேலே தான் அந்த 3 தொகுதி இவங்களே ஒரு கசிவு வெளியிடுறாங்க. அதான் பிரேமலதாவோட கேட்டாங்க, எந்த பத்திரிக்கை இந்த மாதிரி தர்மம் இருக்கா? ஒரு பத்திரிக்கை வந்து இப்போ வருதுன்னா அது ஃபேக் நியூஸாக இருந்தால் போடக்கூடாது. இவங்க என்ன ஒன்று யார் சும்மா வெளியிட்டான்னு அவங்களோட கைக்கூலி தான் யாரும் வெளியிட்டிருக்காங்க. அந்த கைக்கூலி வெளியிட்டதை யாரும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணாத ஒரு வெளியிட்டு அதுக்கு ஒரு மறுப்பு கூட தெரிவிக்கல. இது வரைக்கும் எந்த பத்திரிக்கை தர்மமோ எந்த பத்திரிக்கையும் தெரிவிக்கல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இப்போ வந்து எல்லா பத்திரிக்கையுமே விலை போயிட்ட மாதிரி தான் நான் நினைக்கிறாங்க எல்லா மக்கள். ஆகவே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மாற்றம் காத்துட்ருக்கு. இந்த தடவை இவ்வளோ கலைபுரங்களுக்கு மத்தியில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய கடைக்கண் கூட காட்ட மறுக்கிறாரு. அவர் என்னங்க காக்குறது? அவர் ஏறக்குறைய மாதங்களா போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனை. ஒன்றுபட்ட அதிமுக 2ஆம் கட்ட செங்கோட்டையின் தாவேகாவிற்கு ஐக்கியமாக்கி கொண்டார். அமமுக டிடிவி தினகரன் நாள்தோறும் அந்த எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்.
ஓபிஎஸும் ஏறக்குறைய தனி கட்சி கடகமாக குழு கடகமாக மாறிவிட்டது. ஆமாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் கொண்ட உறுதியாகவே இருக்காரு. இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் 2ஆம் கட்டத்தில் இருக்க தலைவருங்க, அதே மாதிரி மாவட்ட கழக செயலாளர்கள் எல்லாருமே இப்போ எதுவும் பேச முடியாது அவங்களால. ஏன்னா சீட்டு வாங்கணும், ஒரு 10 கோடி வரும். ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து நிறைய சம்பாரிச்சு வச்சுருக்காரு எடப்பாடி. அது கட்சியில் அதுவும் இப்போ ஒரு திமுக அப்புறம் எதிர்கட்சின்ற முறையில் நிறைய பேர் இப்போ மார்டின்கிட்டோட எத்தனையோ கோடி வாங்கியிருக்காரு இவர் தேர்தல் நிதியாக. அப்படி அந்த மாதிரி நிதி நிறைய பேர்கிட்ட ஆளுங்கட்சிக்கு நிதி கொடுத்தானா இது எதிர்கட்சிக்கு நிதி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட நிதி கோடிக்கணக்கில் அவர்கிட்ட இருக்குது. அதெல்லாம் ஒரு தேர்தல், இந்த தேர்தலில் சீட்டு வாங்கினா 10 கோடி 5 கோடி 20 கோடி கூட கொடுப்பாங்க. அதுக்காக காத்துட்ருக்காங்க, வாய் மூடி மௌனியாக இருக்காங்க. அது தோற்றதுக்கு அப்புறம் தான் இன்னும் வந்து வேகம் பயங்கரமாக வரும் அவங்களுக்கு. ஏன்னா அது வரைக்கும் வந்து அவங்களாம் வந்து சரி இப்போ நம்ம எதுக்கு நம்ம பேசி நமக்கு சீட்டு கொடுக்காத போயிட போகிறாரு, தோத்தாலும் பரவாயில்ல, சரி இப்போ பணம் வந்தால் அதில் பணத்தை சுட்டிக்கலான்னு தான் நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. அது தெரியாத இவரும் என்னமோ எல்லாருமே ஜெயிச்சிடுற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. அது வந்து எல்லாருமே வந்து ஊமையாக இருக்கிறாங்கன்னா என்ன, யாருமே எதுவும் பேசாத இருக்காங்கன்னா ஒரே காரணம் இந்த தேர்தலில் வந்து சீட்டு வாங்கணும். அவர் கொடுக்குற பணத்தை எப்படி வந்து நம்ம வந்து கொஞ்சமாக செலவு பண்ணிட்டு மீதி எடுத்து நிம்மதியாக வந்து இப்போ ஒரு நாள் உழைச்சதுக்கு வர பணம் வருதா அதை எடுத்து இப்போ எடுத்துக்கலான்னு தான் நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. இப்போது 26 சட்டமன்ற தேர்தலில் ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் தான் திமுகவை எதிர்கொள்ள முடியும், திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்றதான் எல்லாரோட பிரேயராகவே. மக்கள் எல்லாருமே எங்க ரோட்ல போய் யார்கிட்ட கேட்டாலும் நாங்கள் இன்னும் நீங்கள் இதை வந்து அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உணராமல் இருக்கிறாரா, இல்லை இது எதிர்ப்புலாம் இல்லை, அதிமுக நான் தான் பொதுச் செயலாளர், 26 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் அல்லது திமுக வீழ்த்த வேண்டும் என்று எண்ணுபவர்கள் இரட்டை இலைக்கு தான் வாக்கு செலுத்துவார்கள் அப்படின்னு பெரும் நம்பிக்கையில் இருக்கிறதா? அவரை பொறுத்த வரைக்கும் திமுக கூட ஒரு டைப் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு. திமுகவோட பி டீமே அவராக தான் இருக்காரு. ஏன்னா அபத்தமான குற்றச்சாட்டு இருக்குது, உண்மையான குற்றச்சாட்டுங்க இது. ஏன்னா இது வரைக்கும் அம்மா இருக்கு சொல்ல அதிமுகவோட அம்மா திமுக பி டீம் அதிமுகனா ரொம்ப அம்மா அபத்தமான குற்றச்சாட்டு. அம்மா இருக்கு சொல்ல ஏதாவது ஒரு கேஸ்ல உள்ள போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க. இவர் இது வரைக்கும் பண்ணல யாரையுமே. அது வேலுமணி ஆகட்டும், அவர் கூட இருக்க வந்து தங்கமணி ஆகட்டும், இது வரைக்கும் நீங்கள் இதே வந்து இவங்க 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்குறான்னு சொன்ன பாரு, இதே அதிமுக ஆட்சியிலையும் வாங்கிட்டு தான் இருந்தாங்க. அதை நம்ம ஐயா வந்து உள்ள அமைச்சரை கொடுத்துட்டு அதை சொல்லியிருக்காரு. அதை நான் சொல்லியிருக்காருன்னு கேள்விப்பட்டோம். இந்த மாதிரி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா? அந்த மாதிரி அப்போதுலேருந்தே வாங்கிட்டு இருக்காங்க இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா. இப்போ வாங்கின மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்காரு இவர். எல்லாருக்கும் தெரியும், எல்லா கடைக்காரனுக்கும் தெரியும், எல்லாம் வாங்குற குடிச்சிட்டு இருக்க எல்லாருக்கும் தெரியும். பார்த்து பாட்டிலுக்கு 10 ரூபா இப்போ தான் திமுக ஆட்சியில் வாங்கின மாதிரி சொன்னாங்க. இதே அதிமுக ஆட்சியும் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி ஊழலாம் நிறைய பண்ணதுனால அதை வெளியே பேச முடியாது. அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இவருக்கு தைரியம் கிடையாது. திமுகக்கும் அந்த ஏற்கனவே பண்ண ஊழலாம் இருந்து தைரியமாக பண்ணி அவங்க பண்ணோம். அதே கொடநாடு கேஸ் பார்த்தீங்கன்னா நான் 6 மாதத்தில் வந்தால் நான் வந்து உள்ளே பிடிச்சி போடுவேன்னு சொன்னேன். இது வரைக்கும் அந்த எவிடன்ஸ் இருந்து கூட இது வரைக்கும் அதை கைது பண்ணலாம். என்ன அர்த்தம்? சமீபத்தில் இவங்க டைப்பில் குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதான் இவங்க டைப்பில் இருக்கிறதுனால தான் எல்லாம் ஊழையாக்குறாங்க. எல்லாம் ஆளுங்கட்சியில் டைப் பண்ணிட்டு என்னென்ன கேஸ் எப்படிலாம் உடைக்க முடியும். ஆளுங்கட்சி மனசு வச்சா எதை வேணா உடைக்கலாம். வெற்றி பெறுவதை எடப்பாடி விரும்புகிறார். உள்ளுக்குள்ள வந்து நம்ம ஜெயிக்கலனோட பரவாயில்ல, கட்சி நம்ம கையில் இருக்கு, எப்படி இருந்தாலும் எதிர்கட்சியாக வந்துடும் நம்பிக்கையில் நற்பாசையில் இருக்காரு. ஆனால் எதிர்கட்சி ஒரு புதிய ஒரு இளைஞர் படை ஒன்று வந்து வளர்ந்துன்னு வருது. அது தெரியாதே அவர் நம்ம போயிட்டு இருக்காரு அவர். சரி, ஒரு வாதத்திற்காக நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். திமுக வெற்றி பெறுவதை எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறார். ஆட்சி அதிகாரம் என்பதை விட இந்த கட்சி எனக்கு இருந்தா போதும்பா, பொதுச் செயலாளராக நான் இருந்தா போதும்பா அப்படின்னு நினைக்கிறத ஒரு வாதத்துக்காக ஏத்துக்கிறேன். சரி, என்ன பண்ண போறீங்க? இப்போ பிரிந்து வெளியேற்றப்பட்ட திரு செங்கோட்டையன் தாவேகா ஐக்கியமாகிவிட்டார். அமமுகவை டிடி தினகரன் தனித்திருக்கிறார். இப்போ உங்களுடைய குழு கடகமாக ஆகிவிட்டது, என்ன செய்ய போறீங்க? நாங்கள் வந்து நாங்கள் எல்லாருமே மாவட்ட கருத்து கேட்டார், எங்கள் எல்லாருக்கிட்டையும் கருத்து கேட்டார். நாங்கள் எல்லாருமே தமிழக வெற்றி கழகம் தான் முதல் சாய்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் எங்கள் மெயின் வந்து இளைஞருங்க வந்து எங்கள் பார்த்து எழுச்சியாக இருக்காங்க. மக்கள் எங்கே போனாலும் ஒரு லேடிஸ் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி இருக்குது. யாரை கேட்டாலும் வந்து இந்த வாட்டி ஒரு புதிய மாற்றம் வரணும்னு சொல்லி எல்லாம் விஜய்க்கு போகணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்க மாதிரி தெரியுது. நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த எண்ணம் உங்களுடைய எண்ணம் இருக்கு. நம்ம எண்ணம் இல்லை, இந்த எண்ணம் திமுக வீழ்த்த வேண்டும் என்பது மட்டும்தானா?
இது உங்களுக்கு பயன்படுத்தி விட தாவேக்காவிற்கு பெருமளவு பயன்படும் அல்லவா? இதை உணராம இருக்கு. தாவேக்கா பெரும் பயன்படுத்தினா கட்சி, பெரும் 3 அதுதான் முறை பெரிய- முதலமைச்சராக இருந்த நீங்க அதுதாங்க விஜயோட போய் சென்று நாங்க சென்று சேருவதும் நான் விஜய் தான் ஒரே மாற்று நினைக்கிறதும் சரியா? இல்ல நாங்க ஏன்னா ஒருங்கிணைந்த அவர் களத்துல இன்னொரு அதுதாங்க அவர் ஒருங்கிணைந்த ப்ரூவ் பண்ணவே இல்லையே. அதான் ஒருங்கிணைந்த 26 சட்டமன்ற தேர்தலில் அவர் நீங்க போட்டியிட்டு வாங்கக்கூடிய வாக்குகள் தானே அவர் தெரியும். நீங்க சொல்ற மாதிரி ஒருங்கிணைந்த அதிமுகனா நாங்க ஈஸியா தமிழக வெற்றி கழகம் ஒன்றும் இல்லாத ஒரு மேட்டர் ஆயிடும். அது ஒருங்கிணைந்த அதிமுகனா எல்லாருமே இங்க திரும்பி பார்த்து சரி இவங்க ஒண்ணா இருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து மக்கள் மத்தியில் தலைப்புச் செய்தியா வந்தாலே 10% ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிடும் அதிமுகவுக்கு. அதை வந்து இது வரைக்கும் தடுத்துட்டு யாரு? எடப்பாடி மட்டும்தான். அதனால எல்லாம் ஒண்ணா சேர்ந்தாதான் அது அந்த மாற்றம் வரும். அது எனக்கு புரியுது. ஆமா நீங்க தாவேக்கா தான் இல்ல, ஒன் அண்ட் ஒன்லி அதுதாங்க. ஆப்ஷன் சொல்றீங்களேன்னு கேக்குறேன். அதுதான் இந்த இவங்க பிரிஞ்சு போயிருக்காங்க, இவங்களுக்கு போட்டு வேஸ்ட்டு, அதெல்லாம் புது கட்சிக்கு போடலான்ற எண்ணத்தை இவர் உருவாக்கி வச்சிருக்காருன்னு நான் சொல்ல வரேன். இவரோட அது வந்து காரணமே எடப்பாடி தான். அந்த விஜய்க்கு போகணுன்ற எண்ணம் வர்றதுக்காக இப்போ செங்கோட்டையன் என்ன பண்ணார்? இங்கே இருந்தால் கண்டிப்பாக அவர் அரவணைச்சு பண்ணியிருந்தா இவர் அங்கே போயிருக்க மாட்டார். இவரும் சரி நம்ம இனிமேல் இவன் வேஸ்ட்டு, இந்த மாதிரி வந்து எல்லாரையும் கெடுத்துட்டு இருக்கா, நம்ம இவ்வளோ சீனியர், நம்ம பார்த்து வளர்ந்தவன், நம்ம பார்த்து நம்ம வளர்த்து விட்டாலும் நம்மளே இந்த மாதிரி பண்ணுறாருன்ட்டு அந்த வெறுப்பில் தான் அவர் அங்கே போயிருக்காரு. ஆகவே அவர் கூட பழகணும் யாருமே இப்போ அவர் கூட எல்லாருக்கும் துரோகம் தான் பண்ணியிருக்காரு. இதே பிஜேபிக்கும் துரோகம் பண்ணின்னு தான் இருக்கார் இப்போவும். அதே போன்று ஐயா ஓபிஎஸ் அவர்கள் 11 எம்எல்ஏ கொடுத்து அந்த ஆட்சியை 4 வருஷம் காப்பாற்றுறது ஐயா தான். அப்படிப்பட்டவரையும் அவங்க துரோகம் பண்ணியிருக்காரு. சசிகலா வந்து எதுவுமே பண்ணல. அவங்கள பண்ணது எல்லாம் இவருக்கு வந்து போகும்போது ஜெயிலுக்கு போகும்போது நீயே இருந்துக்குப்பான்னு சொல்லி அவங்க கட்டுப்பாட்டில் தான் எல்லாருமே ஒத்துக்குன்னு சைன் போட்டு கொடுத்தது. எல்லா எம்எல்ஏவும் ஒட்டு மொத்தமாக அவங்க சசிகலா அந்த வார்த்தை சொல்லலைன்னா அவர் அங்கே வர முடியாது. காலில் தவழ்ந்து போய் நீங்கள் நான் நன்றி தெரிவித்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட வந்து சசிகலா வந்து இப்போ நாங்கள் தான் ஏதோ நம்ம ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னலாம். சரி அவங்க ஜெயிலில் இருந்தாங்க, என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் போது ஜெயிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் கூட பார்த்தாரு அவர். அது மாதிரி வந்து இவர் வந்து யாருக்கு வந்து நல்லது பண்ணாலும் அவங்களுக்கு கெடுக்கிற புத்தி அது இப்போ சின்ன வயசுலேருந்தே வந்ததா என்னன்னு தெரியல. அவர் யாரெல்லாம் இப்போ உதவி செய்கிறாங்களோ அவங்கள காலி பண்ணுற வேலை தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் வந்து இந்த வாட்டி அவர் வந்து மக்களை வந்து அவரை காலி பண்ண போகிறாங்கன்னு தான் எனக்கு நான் எல்லாருமே பேசுறதை வச்சு நான் சொல்கிறேன். தாவேக்கா குறித்து ரொம்ப அதீத நம்பிக்கையில் இருக்கீங்க அப்படின்னு. தாவேக்கா வந்து அதீத நம்பிக்கை இல்லைங்க. இவர் வந்து ஒரு இப்போ இந்த டைம்ல வந்து ஒரு எல்லாரும் இல்ல வேற ஆப்ஷனே இல்லன்னு புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷன் இல்ல. ஆப்ஷன்னா see there is one and only option only TV இல்ல ஒரு 20% நீங்க அதை நோக்கி படையெடுக்கிறீங்க. அதுக்கு ஒரு காரணத்தை நீங்க பூசுறீங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? நம்ம இதுல கூட நாங்க அன்னைக்கு ஆலோசனை கூட்டத்தில் கூட பாத்தீங்கன்னா 80% வெற்றி கழகத்தில் கூட்டணி வைக்கணும், 20% திமுகவில் வைக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அது கூட திமுகவுக்கு போனா நம்ம அம்மா இது ஏற்கனவே வந்து நம்ம அது எம்ஜிஆர் வந்து ஒரு தீய சக்தி சொன்னதுக்கப்புறம் சரி அங்கே போய் ஆனால் அங்கே போய் கூட்டணி வச்சு நல்லா நிறைய பார்த்தா எல்லாம் இங்கேருந்து போனவங்க தான் மந்திரியாக இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. மக்கள் வந்து இப்போல்லாம் பழைய வரலாறுலாம் மறந்துட்டு தான் கொஞ்சம் அது ஏற்கனவே இருக்கிறது. இவரே வந்து நிறைய பேருக்கு பெண்களுக்கு சலுகைலாம் கொடுத்து அந்த பெண்கள் ஓட்டை கவர் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது அங்கே போய் நம்ம வின் பண்ணலான்னு ஒரு சிலருக்கு வருதுன்னா இங்கேருந்து நிறைய பேர் திமுக போய் ஒரு நல்ல நிலையில் இருக்காங்க. ஆனால் அங்கே கூட்டணி வச்சா தப்பு இல்லைன்ற எண்ணம் வருதுன்னா யார் காரணம்? ஒத்துமை இல்லாத தான். எப்படியும் ஜெயிக்கணும், அதுக்காக நம்ம கட்சி ஆரம்பிச்சுட்டு கட்சியில் இருந்துட்டு நம்ம ஜெயிக்காதே இருக்கணும் யாரும் நினைக்க மாட்டாங்க. அங்கே இருக்கவங்க புரிஞ்சிக்கலன்னு தான் நாங்கள் வந்து முடிவு எடுக்கிறோம். அங்கே எல்லாரும் எல்லாருமே புரிஞ்சு 2ஆம் கட்ட தலைவர்லேருந்து அங்கே இருக்க பொதுக்குழு உறுப்பினர் எல்லாருமே முடிவு எடுத்து நீ பண்ணுறது தப்பு அப்படி சொன்னாங்கன்னா நாளைக்கே ஒன்றாயிட போகுது. அதை சொல்லாததுனால தான் இந்த விலையை எல்லாருமே சசிகலா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் வந்து தொடர்ச்சியா இல்லை நான் ஒரு வேலை பண்ணிட்டு தான் இருக்கேன், அது வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க இதே தான் தொடர்ச்சியா சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு மீட்டிங்ல அதான் சொல்றாங்க. அது என்ன பண்ணான்னு அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? அவங்க இதே தான் சொல்றாங்க. லாஸ்ட் வரைக்கும் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதான் சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த வாட்டி வந்து நல்ல முடிவு எடுக்கலைன்னா அவங்க வந்து ஏதோ அவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நாங்களாவது கூட இருந்து ஏதோ நம்ம ஆட்சியில் இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க எதுவுமே பண்ணாத சிறையில் இருந்துட்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் அவங்கள போய் பார்க்காதே இருக்காருன்னா அவங்க தான் அதை பதில் சொல்லணும். ஒன்றுமே சொல்லாத நான் பார்த்துக்கிறேன்றாங்க. அது வந்து உண்மையிலேயே வந்து நடக்கிற மாதிரி அவங்க உங்களுடைய உரிமை மீட்பு கழகத்தை வந்து அதிமுகவோட தொண்டர்கள் எல்லாமே ஏற்றுக்கொண்டார்களா? உங்களுடைய ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆதரவாளர் மீண்டும்
இரட்டை இலை, நம்ம ஆதரவாளர் பதவி, தொண்டர்கள், முன்னாள் அப்படி அமைச்சர்கள் கிடையாது. எல்லாமே அவரோட தானே இருக்காங்க. இல்ல எம்ஜிஆர் பிரதான எதிர்க்கட்சி தலைவரா இல்ல இருக்காரு. நீங்க சொன்னீங்க அவங்க எல்லாமே இவர் 26 சட்டமன்ற தேர்தலுக்காக தரக்கூடிய பணத்துக்காக காத்திருக்காங்க. நீங்க பணத்தை வாங்கிட்டு வந்துருவாங்க நீங்க சொல்றது அப்படி இல்ல, ஏற்புடையதான்னு கேக்குறேன். நீங்க இது உங்க கருத்து தவறான கருத்து. ஏன்னா எம்பி தேர்தலில் வந்து 7 இடம் டெபாசிட் போதுன்னா வரலாறே கிடையாது. இது வரைக்கும் அதிமுக தொடங்கினதுலேருந்து ஒரு தொகுதி டெபாசிட் போனால் அந்த ஒரு 23 விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்கேன். 18% அதிமுக, பாஜக, 23% பாஜக. வாங்கியதுன்னா நாம 40 இப்போ 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. அப்போ அது நீங்க கூட்டினா 23 எம்பி நிற்கிறதுனால வருது. 23 எம்பி நின்னாங்க அவங்க. அதனால வந்து அந்த 29 தொகுதி நின்னாங்கன்னு நினைக்கிறேன். 29 தொகுதியில் எம்பி நின்றதுனால அந்த ஆவரேஜில் வருது. ஆனால் 7 தொகுதி டெபாசிட் போன வரலாறு வந்து இது வரைக்கும் கிடையாது. நீங்கள் எம்ஜிஆர் புரட்சி தலைவராகட்டும், புரட்சி தலைவி ஆகட்டும், யார் நின்னா ஒரு இடத்துல ஒரு பெல்ட்டில் வேணால் ஏதோ ஒரு ஜாதி பின்புலத்தில் அங்கே நடக்கலாம். இது வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 7 இடத்துல டெபாசிட் போகுதுன்னா நீங்கள் எந்த வரலாறு வேணால் எடுத்து பாருங்கள். எம்பி தேர்தலில் டெபாசிட் அட்லீஸ்ட் வந்து நமக்கு 35% வாங்குதுன்னா ஆளுங்கட்சி 30% இருக்கும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அவங்க 23% வருதுன்னா அவ்வளோ மட்டமாக போயிருக்காரு. டெபாசிட் போகிற அளவுக்கு இருக்குதுன்னா இவர் தொண்டர்லாம் வெறுத்து போய் தான் மாற்றி போடுறான். இல்லை தொண்டர் யாரும் வந்து மாற்றி போட மாட்டோம். எப்போவுமே கை வந்து ரெட்டாளிக்கு போகிறது ரெட்டாளிக்கு தான் போகும். ஆனால் மாற்றி போடுறாங்கன்னா இவரை வந்து யாருமே பிடிக்காத தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது அது நிரந்தரம் ஆகிடக்கூட தான் நாங்கள் இன்னும் எச்சரிக்கை கொடுத்தோம். ஆனால் அந்த எச்சரிக்கையை காதில் வாங்கலை. இப்போ ரொம்ப ப்ராக்டிக்கலாக நான் கேட்குறேன் திரு அம்பிகாபதி. அதாவது அதிமுக எடப்பாடி பழனிசாமி இப்போ 26 சட்டமன்றத்தில் நீங்கள் தாவேக்கோடு இணைறீங்க. இப்போ அமமுக வந்துடுது. ஒரு வாதத்திற்காக திருமதி சசிகலா கூட உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க கூட வச்சுங்க. இது வந்து அதிமுகவோட வெற்றியை வந்து குறைக்கலாம். ஆமாம், நான் அதை ஏற்கிறேன் ஒரு வாதத்திற்காக. ஆனால் திமுகவோட வெற்றி இது தடுத்து நிறுத்த முடியும் நம்புறீங்களான்னு கேட்குறேன். இல்லை திமுக அப்போ நான் சொல்ல ஒரு விஷயம், இது மீண்டும் திமுகவுக்கு தான் வெற்றிக்கான வழியை வகுக்கும். ஒன்று இல்லை, நீங்கள் உறுதியாக தாவேக்கா கூட்டணி ஆட்சி நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும்னு நம்புறீங்களா? இல்லை நாங்கள் வந்து திமுக வரக்கூடாதுன்றதுனால தான் ஒன்றிணைன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் சொல்றீங்க. ஆனால் காலம் அப்படி இல்லையே. இது வரைக்கும் ஒன்றிணைன்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்ததே காரணம் எதுக்கு நாங்கள் கட்சி ஆரம்பிக்காத இதே செங்கோட்டை கூட அந்த ஒரு மாதத்துலேயே அவருக்கு வந்து என்னடா கட்சி விட்டு வெளியே வந்துட்டோம், நமக்கு அசிங்கமாக இருக்குது, நமக்கு ஒரு எதிர்காலம் இல்லையான்னு சொல்லி ஒரு மாதத்துலேயே பயந்துட்டு போயிட்டாரு. ஆனால் நாங்கள் 4.5 வருஷமாக அதை நம்ம வந்து 4 வருஷமாக அப்படியே இருக்கோம்னா எதுக்கு கட்சி இயக்கம் நம்மக்கிட்ட வேறு கட்சிக்கு போகக்கூடாது, நம்ம எப்படி இந்த கட்சி ஒன்றா ஆகணும் எல்லாம் அவங்க காலம் புரிய வைக்கும். எம்பி தேர்தல் மூலியம் புரிய வச்சோம். அப்போவும் வந்து அங்கே 2ஆம் கட்ட தலைவர்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்து எல்லாம் 10 பேரில் 8 பேராது நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்னு சொன்னாலே நாளைக்கு ஒன்றிணைஞ்சிரும். அவங்க என்ன சொல்லாத இருக்காங்கன்னா அவங்க சுயநலத்தில் இருக்காங்க. அந்த சுயநலம் வந்து கண்டிப்பாக வந்து அவங்கள அழிக்க போகுது. அது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க எல்லாமே. ஏன்னா நிறைய பேர் எவ்வளோ பேரை பார்த்துட்டோம். நம்ம வந்து ஒருத்தர் தப்பு செய்கிறாங்கன்னா கூட இருக்கவங்க தான் திருத்தணும். அந்த கூட இருக்க 2ஆம் கட்ட தலைவருங்க வேலுமணி ஆகட்டும், தங்கமணி ஆகட்டும், சிவி சர்மா ஆகட்டும், எல்லாருமே ஜெயக்குமார் கூட சொல்ல வர எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நீங்கள் மாற்றி தான் பண்ணுங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுல என்ன குறைஞ்சி போயிட போகிறாங்க. அவங்க எல்லாம் வந்து என்னமோ அவர் பெரிய தலைவர் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க தலைவர் மாதிரி நினைச்சு அவங்க சொல்லலைன்றது உண்மையா இல்லை அவர் சொல்லி கேட்கறது உண்மையா? தலைவர் மாதிரி அவருக்கு வந்து அவர் வந்து கொஞ்சம் நம்ம திருப்பி இந்த வாட்டி இவருக்கு பகைச்சிக்க வேணாம், அவருக்கு நம்ம எதுக்கு பகைச்சிக்கணும், யாராவது ஒரு ஆள் இப்போ எதிர்த்து பேசிட்டா யாருக்கும் தெரியாத காலி பண்ணுறது அவர். அது மாதிரி ஒன்றா சேர்ந்து எடுத்து பேசினா பரவாயில்ல. எல்லா 2ஆம் கட்டத்தில் ஒன்றா ஒரே ஸ்டெடியாக இருந்து எடுத்தா எல்லாம் ஏற்றுப்பாங்க. திருப்பி பேக் வாங்கிட்டு போகிறான்னு பயத்தில் இவர் பேக் வாங்கிட்டு வரா, அவர் பேக் வாங்கிட்டு வரா, ஒருத்தர் 8 பேரும் ஒரு டைமில் பேசலாம். யார் ஃபஸ்ட்டு தூண்டி விடுறது ஒரு ஆளை காலி பண்ணுவார் அவர். அந்த டைமில் வந்து திருப்பியும் போய் மீதி 6 பேர் ஒன்றா வருவாங்களாம் சொல்ல முடியாது. இப்போ நான் சொன்னது அதான், உங்களுக்கு வந்து இப்போ எல்லாருமே வந்து ஒன்றா ஒரே எண்ணத்தில் பேசுனாங்கன்னா கண்டிப்பாக இது நடக்கும். அவங்க என்ன தெரியுமா, நமக்கு தெரியாது ஒருத்தராக காலி பண்ண போகிறான் அந்த பயத்தில் மட்டும்தான். இல்லை அப்படி பேசாம தான் இருக்காங்களா? இல்லை அவங்க பேசி ஒரு கேட்கல புரிஞ்சுக்கலாம். அவங்க வெளியே பேசுகிறாங்க, எல்லாம் வெளியே அவங்களுக்குள்ளே பேசுறதுலாம் இவர் பண்ணுறது சரி. எடப்பாடியிடம் பேசுவதில்லை, எடப்பாடிக்கிட்ட பேசுறதில்ல, வெளியே பேசுறது இல்லையா, பேச முடியலையா, பேச பயப்படுறாங்களா, பேச தயங்குறாங்களா? பேச பயப்படல, பயம்லாம் கிடையாது அவங்களுக்கு. வந்து திருப்பி ஏன்னா ஒரு ஆளாக காலி பண்ணுறோன்ற எண்ணம் எல்லாருக்கும். இப்போ நம்ம ஒரு இயக்கத்தில் இருக்கோம். நீங்கள் வந்து வெளியே இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ஏற்கனவே மாவட்ட நீங்கள் சொல்ல நான் சரியாக புரிஞ்சுக்கிறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டும் என்றால் நான் தான் பொதுச் செயலாளர், கட்சி என்கிட்ட இருக்குது, ஆட்சி இல்லைன்னு பரவாயில்லன்னு கூட அவர் இருக்கலாம், ஒரு வாதத்துக்கு நான் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் குறிப்பிடக்கூடிய வேலுமணி, தங்கமணி, விஜயகுமார் இல்லை முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே ஆட்சி அதிகாரத்தை தான் எதிர்பார்ப்பாங்க. அப்போ இந்த விஷயத்தை அவங்க ஏற்பாங்களா? அதுதாங்க இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அது நடக்கும். இந்த தேர்தல் வரைக்கும் இந்த போன தேர்தல் வந்து எம்பி தேர்தல்
அது யாருக்கும் ஒரு பெரிய விஷயமா தெரியல. எலெக்ஷன் முடிஞ்சா அவங்க வெற்றிலாம் போயிருமே. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுத்தா தானே குறைந்தபட்சம் அவங்க ஒரு அதிகாரத்திலே இருப்பாங்க. அதுதான் வந்து அவங்க என்ன தெரியுமா, இப்போ எல்லாருமே அவங்க நினச்சிட்டு இருக்குது அதிமுக இருக்குப்பா, எல்லாம் ஒன்றா இருக்க மாதிரி நினச்சிட்டு அதிமுக நம்மக்கிட்டே இருக்குது, ரெட்டையில் இருக்குது, இந்த வாட்டி எப்படி இருந்தாலும் இவர் நம்ம எப்படியோ கூட்டணி பிஜேபி கூட்டணி வந்துச்சு, நம்ம எல்லாம் சேர்ந்து எப்படியோ ஜெயிச்சிடலாம், அந்த கருத்து உருவாயிடும், திமுக எதிர்ப்பால் உருவாச்சுன்னா அதில் எல்லாம் வந்து நம்ம வந்துடுவோம், இல்லை எதிர்கட்சியாக வந்தாலும் திருப்பி அதுக்கு அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் கூட எடப்பாடி இருப்பார். ஆனால் இவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து அந்த 20 கோடி வருதுல்ல, எப்படி கை விட்டு காசு போட போகிறதில்ல, இவர்கிட்ட பணம் இருக்குது, அந்த 20 கோடி செலவு பண்ணதுக்கு அவர் காசு கொடுத்துட போகிறாரு. அப்போ ஏன் எதிர்க்க போகிறாங்க? அது இந்த தோத்ததுக்கு அப்புறம் தான் பெரிய பிரளயமே வந்து இந்த தடவையும் தோத்தா மட்டும்தான் அது நடக்கும். அது வரைக்கும் இவங்க வந்து பேச மாட்டாங்க. அவர் தோத்துருவாரு. அதுக்காக வந்து ஒரு நாள் காலகட்டம் நான் வாதத்துக்கு ஏற்கிறேன், அவர் தோத்துருவாரு, நீங்க வெற்றி பெறுவீங்களா? நாங்கள் வெற்றி பெறுவோம்னா அதுக்காக வந்து நாங்கள் அதுக்குன்னு கம்பெனி வீட்டில் உட்காந்துன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? அது நாம் வெற்றியோ தோல்வியோ நாங்களும் களத்தில் தாங்க நிற்போம். அது அதை உறுதியாக சொல்ல மாட்டீங்க. அப்போ நீங்களும் ஒரு வேளை தோல்வி அடைஞ்சு அவரும் தோல்வி அடைஞ்சா திமுக தானே வெற்றி பெறும். யாரும் அதை நீங்க அதுக்கு நீங்க வேலை செய்றீங்கன்ற ஒரு விமர்சனத்தை நீங்க எப்படி அப்படி கிடையாது. நாங்கள் தேர்தலில் வந்து வெற்றி பெறுறது தான் நம்ம எல்லாருமே நிற்க போகிறோம். இதே ஐயா கூட கொஞ்சம் ஓட்டில் நம்ம வந்து அதிக ஓட்டு வாங்கி நம்ம உங்களுக்கு தெரியும் சுயேட்சையா நின்று இது பண்ணார். அப்படி ஒரு நம்ம ஒரு இயக்கத்தில் நிற்க சொல்ல ராமநாதபுரத்தில் 3 லட்சம். ஆமாம், இப்போ நம்ம எந்த இயக்கமும் தெரியாத நாங்கள் வந்து இன்னும் பதிவு கூட பண்ணல. அது உடனே பதிவு பண்ணி ஒரே சின்னமாக வாங்கணும், இந்த வேலைலாம் இருக்குது. அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு கொஞ்சம் பொறுமையாக போகிறோமே, இல்லைன்னா ஒரே பாய்ச்சலில் போயிட்டே இருப்போம். நாங்கள் திருப்பியும் அதிமுக கைப்பற்றுன்ற எண்ணத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து பாதி பேர் இங்கேயும் அங்கேயும் குழப்பத்தில் இருக்கிறதுனால வெற்றி வருமா தோல்வி வருமான்ற மாதிரி ஒரு பயத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாமே அது எங்களுதுன்னு இல்லை, அங்கேயே இருக்கவங்களே அப்படி தான் இருக்காங்க, இங்கே இருக்கவங்களும் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல ஒரு கூட்டணி அமைய சொல்ல அந்த வெற்றி மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சமீபத்தில் மனோஜ் பாண்டியன் திமுக போயிட்டு சரணாகதி ஆகிவிட்டார். அப்போ உங்களை நம்பலை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நம்பலைன்னா அதான் இந்த நெருக்கத்தில் தான் அவரு போகிறாரு. அவர் என்ன தெரியுமா, ஏற்கனவே எதை நம்ம ஒரு பெரிய இயக்கத்தில் போனால் உடனே வந்து அவங்களுக்கு கட்டமைப்பு இருக்குது, அங்கே போய் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து போகிறாங்க. அது வந்து யாரும் அவங்க வந்து என்ன தெரியுமா, இங்கே இருந்தால் ரிஸ்க் எடுக்கணும், எதுக்கு ரிஸ்க்கு, நம்ம கன்ஃபார்மாக ஜெயிக்கிற இடத்துக்கு போயிடலான்னு போகிறாங்க. நாங்கள் வந்து அதிமுக கைப்பற்றணும், அது ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல, ஜெயித்தாலும் பரவாயில்ல, களத்தில் இருக்கணும், நம்ம அப்போ தான் அதிமுக நம்ம எல்லாம் ஒன்றா ஆகணுன்றதுக்காக தான் நாங்கள் ரிஸ்க் எடுக்கிறோம். அந்த ரிஸ்க்குக்காக தான் இந்த நம்ம இயக்கத்தில் இருக்கோம். அவங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விரும்பலை, அதுக்காக அங்கே போய் ஜெயிச்சுன்னு பார்க்குறாங்க. நாங்கள் ரிஸ்க் எடுத்து ஜெயித்தாலும் பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல, தைரியமாக நிற்கிறோம். அப்படின்னு எதுக்கு நிற்கிறோன்னா எதிர்காலத்தில் அதிமுக ஒன்றாகணுன்றதுக்காக தான் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். பாரதிய ஜனதா கட்சியோட அவங்க ரோல் அல்லது அவங்களுடைய பிளே என்னவாக இருக்கும்? அவங்க தான் பின்னால் இருந்து இயக்குகிறார்கள் அப்படின்ற விமர்சனம் தொடரும் போது அவங்க இந்த விவகாரத்தை எப்படி அணுகுறாங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க, இல்லை இப்படி அணுகணும் அவங்க அணுகலை அப்படின்னு சொல்ல வரீங்க? பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஐயா வந்து ரொம்ப நம்பினார். அவர் வந்து எவ்வளோ அவங்க சொன்னதுக்கு எல்லாமே நம்ம பண்ணியிருக்க. லாஸ்ட் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எம்பி தேர்தலில் இதே பிரதமருக்கான தேர்தல், அது பிரதமர் வந்து மோடி ஐயாவை தான் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ஒட்டு மொத்தமாக ஆதரவு கொடுத்து அவருக்காக டிடிவி ஆகட்டும், நம்ம அன்புமணி எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு நாங்கள் எல்லாருமே விசுவாசமாக தான் அங்கே வேலை செஞ்சோம். அப்படி வேலை செஞ்சதுனால தான் 18% ஓட்டு வாங்கணும். எல்லாம் 14 இடத்துல 3வது இடம் போக வச்சோன்னா காரணமே வந்து அந்த மோடியை வந்து ஜெயிக்க வைக்கணும், தமிழ்நாட்டு மக்களும் வந்து ஒரு இந்தியா ஒரு நல்ல ஒரு லீடர் வந்து வரணும்னு சொல்லி தான் ஓட்டு போட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்து பிஜேபிக்காக வேலை செஞ்சோம். இதே பிஜேபிக்கு துரோகம் பண்ண எடப்பாடி கிட்ட போய் அவங்க இருக்காங்க, அவருக்கு திருப்பியும் துரோகம் தான் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் திருப்பி இங்கே தேடி வந்தாலும் வருவாங்க. அதுக்கான கால சூழ்நிலை மாறிட்டு வருது. பாஜகவுக்கு திருப்பி என்ன துரோகம் பண்ணுவார்னு நினைக்கிறேன், சொல்ல வரீங்க? இல்லை, அவர் வந்து அவங்க நினைக்கிற மாதிரி இப்போ ஏற்கனவே 18% ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா எங்கள் மூலியமாக ஒரு 8% வாங்கிப்போம். அவங்க தனிப்பட்ட முறையில் 11%னா கூட அது எங்கள் ஓட்டு தான் இருக்குது. அவங்க அவங்க இந்த 18% ஓட்டை வச்சு 60 தொகுதியாவது வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அட்டையே 18%னா கூட 11% இருக்காது, அவர் 20%, இவங்க 11%. அப்படி பார்த்தோன்னா 2க்கு 1ஆவது கொடுக்கணும், அப்படி பார்த்தோன்னா 60 எம்எல்ஏவாவது கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது கொடுக்கலன்னா அவங்களோட சுயரூபம் தெரிஞ்சுட்டு திருப்பி வந்து வேறு மாதிரி ஒரு அணி அமைச்சாலும் வாய்ப்பு இருக்குது. ஒரு புது அணி வந்தாலும் உருவாகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. எலெக்ஷன் டைமில் தான் தெரியும். ஏன்னா அவங்க வந்து இவ்வளோ கம்மியாக கொடுத்து 20, 23லாம் வாங்கி நின்னாங்கன்னா அதோட நிற்காதே இருக்கலாம். தனியாக நின்னா கூட அவங்க அந்த ஓட்டு பர்சன்டேஜ் அது 20% வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு கூட ஒரு தனி முடிவு எடுத்தாலும் எடுப்பாங்கன்னு நான் எனக்கு என்னோட வியூவில் பார்த்தா அப்படி ஒரு நடக்கிற மாதிரி தோணுது.
பாஜக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெறுவது வந்து பாஜக உறுதியாக விரும்பாதில்ல. இல்லை அப்படி அவங்க பொறுத்தவரை கட்சி வளர்க்க தான் பார்ப்பாங்க. இவங்க வரணும் அவங்க வரணும்லாம் அவங்க திமுக ஒழிக்கணும். அதே நேரத்தில் இயக்கம் கட்சி வளர்க்கணும்னு பார்ப்பாங்க. இதே கேரளா பார்த்தீங்கன்னா தனியாக நின்று இப்போ 18% ஓட்டு 15லேருந்து 20 அப்படியே ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்காங்க. திருவனந்தபுரம் மேயரே இப்போ கைப்பற்றாங்க, மேயர் அறிவிச்சிட்டாங்க. தனியாக நிற்கிறதுனால தான் நடந்தது அது. அவங்க அதனால் வந்து கட்சி வளர்க்கறதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நான் கேள்விப்படுறேன். அவங்க வந்து இவ்வளோ கம்மியாக கொடுத்துட்டு கண்டிப்பாக இருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு வந்த தகவல் படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி சீட்டு வந்து இவ்வளோ கம்மியாக நிற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதிக சீட்டு கொடுக்கலாம் அவங்களே வந்து எதிர்ப்பாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இப்போது அதிமுகவோட கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த தேமுதிக, பாமக உள்ளிட்ட நிறைய கட்சிகள் இருக்கு இல்லையா? ஜான் பாண்டியனோட, கிருஷ்ணசாமி உள்ளிட்ட ஆமாம், கிருஷ்ணசாமி யாருமே இன்னும் இது வரைக்கும் வரல இருந்தார் இல்லையா? அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே அவங்க ஏசிஎஸ்எம் பொறுத்த வரைக்கும், ஏசிஎஸ்சில் பொறுத்த வரைக்கும் பிஜேபி என்ன சொல்லுதோ அதுதான். அவர் பிஜேபி எங்கே இருக்கோ அங்கே தான் இருப்பார். அவங்க விசுவாசமாக இருக்கார் அவர். அது மாதிரி நிறைய பேர் பிஜேபிக்காக லாயல்ட்டியாக இருக்கவங்க, ஜான் பாண்டியனே ஆகட்டும், எல்லாருமே பிஜேபி என்ன சொல்லுதோ அவங்க தான் கேட்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமை வரும்போது அவங்க பிஜேபி கூட தான் நிற்பாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வந்து பிஜேபிக்கு வந்து நாங்கள் பாடம் கற்பிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து துரோகம் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் எடப்பாடியும் வந்து ஒன்றிணைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும்னு நாங்கள் சொல்லி கோரிக்கை வச்சோம், இது வரைக்கும் எடுக்கலை. அதுக்காக தான் நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை நிறைய பேர் தொண்டருங்க வந்து விரும்புகிறாங்க. இந்த டைம் கூட்டணி வச்சு இந்த ஒரு பாடம் கற்பிக்கணும். இவங்க இந்த தடவை எடப்பாடியை வந்து தோக்கடிக்க தான் ஒரே இலக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். அதில் திமுகவையும் தோக்கடிக்கணுன்ற இலக்கோடு இருக்கிற வெற்றி கழகம் அவங்களும் அந்த கருத்தில் இருக்காங்க. திமுகவை தோக்கடிக்கணும், அதே நேரத்தில் துரோகியும் தோக்கடிக்கணும். ரெண்டு இலக்கம் எங்களுக்கு அடையிற மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்குன்னா அது காரணமே ஒன்றிணையில் அதிமுக. அந்த காரணத்தினால ஒரு புதுசாக ஒரு லீடர் வராங்கன்னா, ஒரு இளைஞர் வராருன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு எல்லாரும் விரும்புகிறாங்க. அந்த விருப்பத்தை வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். அவர் என்ன முடிவெடுக்க போகிற தலைவர் தெரில. தலைவர் கையில் தான் எல்லாமே இருக்குது. எங்களுக்கு பிறந்தநாள் பரிசாக ஏதாவது ஒரு அறிவிப்பு கண்டிப்பாக வெளியிடுவார் நினைக்கிறோம். அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து கண்டிப்பாக காத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் திமுகவுக்கு எதிராக அல்லது திமுக வாக்குறுதி தந்தது செய்யாதது, மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தாமை அப்படின்ற திமுகவுக்கு எதிரான இல்லை இந்த ஆட்சிக்கு எதிரான நிறைய விஷயங்களை பேசாம விடுறீங்களோ? இந்த உட்கட்சி விவகாரத்தால அந்த விஷயத்தை கடந்து போறீங்களோ? அப்படி கிடையாது. நீங்கள் இப்போ கூட போராட்டம் பண்ணாங்க செவிலியர், அதுக்கு ஆதரவு கொடுத்து அதுக்கு அறிக்கை கொடுத்துருக்காரு. எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் எந்த ஒரு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் ஒரு அறிக்கையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இவர் கொடுக்குறா இல்லை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அறிக்கை. இவர் கூட அப்படியே வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து மேம்பாக்காக பண்ணுறாரு. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், ரெண்டுமே மாநிலமாகட்டும் மத்திய அரசாங்கம் யார் தப்பு பண்ணாலும் நாங்கள் எங்களோட கருத்து சொல்லிட்டு தான் இருக்காரு. நீங்களும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. லாஸ்ட் டைம் கூட ஒரு போராட்டம் கூட நாங்கள் பண்ணியிருக்கோம் அரசாங்கத்தை. அந்த மாதிரி ஒரு போராட்டமாக இப்போ காலகட்டம் இருக்குது, டைம் இருக்குது. நாங்கள் கண்டிப்பாக மக்களுக்காக துணை நிற்போம். இப்போது தேர்தல் நெருக்கத்தில் வந்ததுனால திமுக மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய இல்ல திமுக எப்படி பார்க்குறாங்க? திமுக மக்களுக்கு வெறுப்பு நிறைய. 2026 திமுகவோட 2.0 அப்படின்னு பெரும் நம்பிக்கையை விதைக்கிறார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். எப்படி பார்க்குறாங்க? அவர் வந்து அவர் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் திருப்பி இன்னும் ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம், 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் திருப்பி ஒரு அறிவிப்பு எல்லாம் பார்க்குறாரு. ஆனால் மக்களை இப்போ நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அவர் ஏற்கனவே 2 மாதம் மின் கட்டணம் வந்து நம்ம ரீடிங் பண்ண போகிறோம், எடுக்க போகிறோம், கணக்கு எடுக்க போகிறோம், மாதம் எடுக்க போகிறோம் சொல்லி இது வரைக்கும் எடுக்கலை. அதே மாதிரி சிலிண்டருக்கு 100 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் இது வரைக்கும் கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு இப்போ வரிலாம் சொத்து வரிலாம் நிறைய பேர் சொத்து இருக்கோன்னு தெரியும். சொத்து வரி வச்சுருக்கவங்க எல்லாருக்கும் 100 மடங்கு ஏற்றிருக்காரு. அது மாதிரி இந்த ஒரு இதுவும் ஏற்றிட்டு அந்த காற்று தான் திருப்பி கொடுக்குறாருன்ற மாதிரி தான் மக்கள் பேசிக்கிறாங்க. அதனால் வந்து அதனோட இதெல்லாம் மக்கள் கவனிக்கிறாங்க. களத்தில் இந்த அதிருப்திலாம் இருக்கா? கண்டிப்பாக திமுகவுக்கு எதிர்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அந்த எதிர்ப்பை வந்து எல்லாரும் அரவணைச்சு ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் வீழ்த்த முடியும். அதுக்கான முயற்சி நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். அது விரைவில் நடக்க நம்புகிறோம். திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகள் நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப இன்டாக்டாக இருக்காங்க அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியுது. ஒன்று. மற்றொன்று இந்த மகளிர் உதவித்தொகை, இலவச பேருந்து, இப்போ கூட சமீபத்தில் மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள் கொடுத்துருக்காங்க, மடிக்கணினி கொடுத்துருக்காங்க. அப்படின்ற இடத்துல
எல்லா வீட்லேயும் வந்து ஒரு பயனாளி இருப்பார், அவர் திமுகவை நினைவுபடுத்துவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறத பார்க்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏற்கனவே வந்து அதிமுக ஆட்சியிலே நம்ம எல்லாருமே பண்ணது தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணது வந்து ரூ. 1000 வீட்டுக்கு கொடுக்குற அந்த ரூ. 1000 லேடிஸ் கொடுக்கறது மட்டும்தான் புதுசாக இருக்குது. மீதி எல்லாமே ஏற்கனவே பண்ண பண்ண சலுகை தான் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. புதுசாக எதுவும் பண்ணல. அந்த ஒன்று தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸுக்கு ஏதோ நாங்கள் ஏற்கனவே பஸ் பாஸ் வந்து நம்ம பசங்களுக்கு இளைஞர்கள்லாம் எல்லாரும் ஸ்கூல் பசங்க +2 வரைக்கும் எல்லாரும் ஃப்ரீயாக கொடுத்தது வரலாறு இருக்குது. அதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி லேடிஸுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காரு. வேறு எதுவும் புதுசாக பண்ணல. மக்கள் வந்து இதெல்லாம் கேட்கல. வாழ்வாதாரம் தான் மெயினாக கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம சொந்த காலில் நிற்கணும், யாராக இருந்தாலும் நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான ஒரு பொருளாதாரம் இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க. எல்லாருமே அவங்க உழைப்பில் வந்து முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட சமுதாயம் இப்போ மாறின்னு வருது. ஆனால் இலவசம் கொடுத்து ஏமாத்துகிற காலம்லாம் இனிமேல் நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது மாதிரி வந்து இப்போ பண்ணால் கூட மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதையும் வாங்கி வச்சுப்பாங்க. இவங்க வந்து நல்லா இருக்குன்ற முடிவு எடுப்பாங்க தான் நாங்கள் எல்லாருமே விரும்புகிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் உருவாகிட்டு வருது. ஆகவே நீங்கள் வந்து எந்த செலவு கொடுத்தாலும் மக்கள் மயங்க மாட்டாங்க தான் என்னோட கருத்து. இப்போ டிஜிட்டல் மயத்துல விளம்பர உலகம் அப்படின்னு ஒரு தனி உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். சோசியல் மீடியா. ஆனால் திராவிட மாடல் அரசு விளம்பர மாடல் அரசாகவே செயல்படுது அப்படின்னு காலத்து நிறைய விமர்சனம் முன்வைக்கப்படுது. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் சொல்கிறது 100% உண்மை. ஏன்னா இப்போ எல்லாருமே சோசியல் மீடியா விளம்பரம் பார்த்துனே இப்போ நான் கூட ஒரு யூடியூப் சேனல் எது பார்த்தாலும் உடனே விளம்பரம் வருது. அதுக்கு வந்து அரசாங்கம் பணத்தில் இதுக்கு முன்னாடி பேப்பர் விளம்பரம் தான் நிறைய போட்டுட்டு இருப்பாங்க, டிவியில் போடுவாங்க. டிவி கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டு இப்போ சோசியல் மீடியாவில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதில் தான் நிறைய எதை ஓப்பன் பண்ணாலும் ஸ்டாலின் வந்து அப்பப்போ ஏதாவது ஒரு 5 செகண்ட் விளம்பரம் இல்லாத அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி விளம்பரம் நிறைய வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் மக்கள் தேர்தல் நெருக்கத்தில் அது எந்த விதமான உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன். அதுதான் எல்லாம் இப்போ சோசியல் மீடியா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சோசியல் மீடியா பரவிச்சு. இவங்களும் வந்து எலெக்ஷன் டைமில் எல்லாருமே பண்ணுவாங்க. அதை இப்போ எது பண்ணாலும் மக்கள் வந்து க்ளீனாக அவங்க இந்த அரசு ரொம்ப சிறப்பாக பண்ணுதுன்னு நினைப்பாங்கன்னு சொல்கிறீங்களா, இல்லை முகம் சுளிக்க வைக்கல? இல்லை, அது வந்து இப்போ யாருமே விளம்பரத்தை வந்து யாருமே நிறைய விளம்பரம் நீங்கள் வருது. மக்களுக்கு எதுன்னு தேர்ந்தெடுக்கிற பக்குவம் மக்களுக்கு இருக்குது. அவங்க வந்து எல்லாம் விளம்பரத்தை பார்த்து மயங்கிற மக்கள் நம்ம மக்கள் கிடையாது. அவங்க கரெக்டாக யாருக்கு யார் பாதிப்பு, எதனால் விலைவாசி உயர்ந்திருக்கு எல்லாம் அது பகுத்தாய்ந்து தான் ஓட்டு போடுவாங்கன்னு இந்த தடவை நீங்கள் பார்க்க போகிறோம். எல்லாருமே ஒரு நல்ல ஒரு மாற்றம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த பிரச்சனைகள் ஆதரவு எதிர்ப்பு எல்லாம் போயிட்டு இருக்கும்போது தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடு, குறிப்பாக வாக்காளர் வரைவு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அதில் எஸ்ஐஆரில் ஏறக்குறைய சென்னையில் மட்டும் 14 லட்சம், ஒட்டு மொத்தமாக ஏறக்குறைய 1 கோடி வாக்குகள் நீக்கப்பட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்? யாருமே வந்து இதை பண்ண வேணாம் சொல்ல. ஆனால் வந்து ஒரு டைம் இருக்குது. எவ்வளோ எலெக்ஷன் முடிஞ்சு 5 வருஷம் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம எம்பி எலெக்ஷன் வர சொல்ல நிறைய டைம் இருந்தது. ஒரு 6 மாதம் காலம் எடுத்துகிட்டு இதெல்லாம் பண்ணால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தா உண்மையிலே செத்து போனவங்க இப்போ கூட டெய்லி டிவியில் நான் பார்க்குறேன் ஸ்க்ரோலிங்கில், இறந்து போனவங்க இப்போ உயிரோடு இருக்கா, ஆனால் இறந்து போயிட்டு தான் வருது. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான ஓட்டு அந்த மாதிரி பண்ணி இந்த குளறுபடிகளை சரி செய்வதற்கு அவகாசம் கொடுத்துருக்காங்கல்ல. பிப்ரவரி தான் இறுதி பட்டியல் அவகாசம். அதான் 1 மாதம் 2 மாதத்தில் பண்ணுறதே ஒரு எதுக்கு டென்ஷனு. அங்கே நிறைய பேர் பார்த்தோன்னா மாதிரி மேற்கு வங்கத்தில் நிறைய பேர் இறந்துருக்காங்க. இங்கேயும் ஒரு மன உளைச்சல் தான் இருக்காங்க. எல்லாருமே ஒரு 6 மாதம் டைம் கொடுத்து பொறுமையாக பண்ணால் ஒன்றும் குடிமொழியிட போகிறதில்ல. ஒரு ஃபேர் எலெக்ஷனை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம், அதற்காக இது வந்து இன்றியமையாதது. போலி வாக்காளர்கள் நாங்கள் நீக்கி இருக்கோம். சரி, அது வந்து இப்போது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட பண்ணலாமே. அதுக்கப்புறம் ஏன் அதை பண்ண மாட்டீங்க? தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து 6 மாதத்தில் 1 வருஷம் கூட பண்ணுங்களேன். அடுத்த தேர்தல் வர்றதுக்கு இன்னும் 5 வருஷம் இருக்குது. அதுக்குள்ளே பண்ணிகிட்டே இருக்கலாமே. எப்போவுமே வந்து இதை வந்து களத்தில் பண்ணிகிட்டே இருந்தால் மக்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஒரே டைமில் பண்ணுங்க. அவன் நிறைய பேர் வேலைக்கு போகிறவன் இருக்கான், காலைல போனால் நைட்டு தான் வரான். அவன் வீட்டில் அதுக்காக இவங்களுக்கு இருப்ப ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு லீவ் அன்றைக்கி இருந்தால் கூட இவங்க வர மாட்டாங்க. அது மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட் நிறைய இருக்குது. அதெல்லாம் இவங்க வந்து ஏதோ இவங்க என்னமோ நடத்தினா இப்படி தான் நடத்தணும், அப்படி நடத்தணும், இவங்களே ஒரு சர்வாதிகார போக்கு மாதிரி எப்பவுமே பண்ணக்கூடாது. தேர்தல் ஆணையம் வந்து எந்த ஒரு கட்சிக்கோ எந்த ஒரு அரசாங்கத்துக்கோ சம்மந்தம் கிடையாது. அவங்களோட அமைப்பு தனி அமைப்பு. அவங்க ரிலாக்ஸாக பண்ணி அப்படிதான் அவங்க தனித்து செயல்படுகிறாங்க அப்படின்னு நம்புறீங்களா? அதான் செயல்படலன்ட்டு தான் எல்லாருமே கருத்து சொல்கிறாங்க. நாங்களும் அதுதான் செயல்படலை, அதை ஒழுங்காக செயல்படுங்கன்னு தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். நிறைய பேரை ஓட்டு வந்து இறந்தவங்க ஓட்டு எடுக்கணும், ஆனால் அது எப்பவுமே பண்ணுங்கன்னு தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். இதை வந்து ஒரு நடைமுறைப்படுத்துங்க, ஆதார் கூட இணைங்க. எல்லாமே வந்து லிங்க் பண்ணுற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊரில் ஓட்டு இருக்கும், அவங்க சென்னையிலையும் ஓட்டு வச்சுருப்பாங்க. இப்போ அதெல்லாம் வந்து இப்போ கலைஞ்சிட்டு இருக்காங்கன்னு தான் கேள்விப்படுறோம்.
அது மாதிரி ஒரு சாஃப்ட்வேரில் கரெக்ட் பண்ணிட்டா எதுவுமே ஒரு ஓட்டுக்கு மேலே யாருமே இருக்காது. அது வந்து இந்தியா முழுவதும் பண்ணணும் தான் என்னோட ஆசை. நம்ம எல்லாருமே வந்து இந்தியா ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் ஓட்டு இருக்கும், இங்கேயும் ஓட்டு வச்சுருப்போம் யாராவது, நம்ம யாரும் அதை பார்க்குறதில்ல. அதெல்லாம் களையிறதுக்கான வழிவகை வந்து இன்னும் ஒழுங்காக பண்ணல. அதெல்லாம் பண்ணால் இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும் தேர்தல் ஆணையம். அதை பண்ணுவாங்களான்னு தெரில. பார்க்கலாம், நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ மீண்டும் நம்ம கூட்டணி தொடர்பாக பேசும்போது காங்கிரஸ் தாவேக்காவோட நெருக்கம் காட்டுகிறது. காங்கிரஸும் உறுதியாக திமுக கூட்டணியில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க வெளிவந்துவிடும் அல்லது இடப்பகிர்வில் வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்ற கருத்து தொடர்றதை பார்க்கிறோம். ஒன்று, இந்த பக்கத்தில் பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு. ஏறக்குறைய தாவேக்காவோட நிறைய பேர் இணைவார்கள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. உங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்கிறது நிறைய பேர் அதான் திமுக பொறுத்த வரைக்கும் அப்படியே நம்ம கம்பேக்டாக இருக்குது, நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. இப்போ அமைதிக்கு பின்னாடி தான் ஒரு பூகம்பம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அமைதியாக இருக்குது. அது என்னைக்கு இருந்தாலும் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா குறிப்பாக காங்கிரஸ் பற்றி வரக்கூடிய காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய சீட்டு கேட்கணும்னு நம்ம ஒரு இந்த வாட்டி எப்படின்னு கேட்கணும்னு ஒரு சோர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் நடக்குமா தெரில, ஆனால் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா ஆனால் தாவேக்கா விவகாரத்தில் மாநில அளவில் பெரிய இணக்கம் இல்லை. இரண்டு குழுக்களாக இருக்குது. ஒரு அதை மாநில ஒரு குழு திமுக கிட்ட வைக்கணும், ஒரு குழு தாவேக்கா கிட்ட பார்க்கிறோம். ஆனால் தேசிய தலைமை தாவேக்காவோடு இணக்கம் காட்டுகிறது. தாவேக்காவை பெரிதும் விரும்புகிறார் ராகுல் காந்தி அப்படின்னா அதுதான் கருத்துக்கள் கசியுது. அதுதான் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இது வரைக்கும் வந்து காங்கிரஸ் வந்து எல்லாருக்குமே எந்த மாநிலத்திலையும் வந்து யாரையும் வளர விட்டதில்லை. அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே துரோகம் நிறைய பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட காங்கிரஸ் சொல்கிறீங்க? ஆமாம், காங்கிரஸ் எல்லாருமே இந்த லீடர் வளர்ந்துட போகிறோம், அந்த லீடர் வளர்ந்துட போகிறான்னு சொல்லிட்டு எல்லாரையும் பண்ணி தான் கட்சியை வந்து எல்லா இடத்தையும் கரைஞ்சி போயிருக்கு. தமிழ்நாட்டிலையும் அது மாதிரி தான் நிறைய பேர் எவ்வளோ பேர் உருவானாலும் அவங்க கட்சி விட்டு தூக்கி போடுறது, திருப்பி பதவி மாற்றுறது, இந்த மாதிரி மாற்றி பண்ணதுனால கட்சி எல்லா மாநிலத்திலையும் அழிஞ்சிட்டு வருது. இங்கே வந்து திரும்பவும் வந்து நிறைய சீட்டு நின்னால் மட்டும்தான் கட்சி வளர்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 67க்கு அப்புறம் அவங்க காங்கிரஸ் வந்து ஒன்றுமே இல்லாத போயிட்டுருக்கு. ஒரு காலகட்டமும் குறைஞ்சிட்டே தான் வருது. இந்த வாட்டி திருப்பி எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க. அது வந்து அதுக்கான பிரச்சனை வந்து வெடிக்க போகுது தான் நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக அவங்க வந்து நிறைய சீட்டு கேட்பாங்க, 40லேருந்து 60 சீட் கன்ஃபார்மாக கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது பிரச்சனை வரும். அதேமாதிரி கம்யூனிஸ்டும் இந்த வாட்டி 12 கேட்குறாங்க, அதேமாதிரி மதிமுகவும் 12 கேட்குறாங்க, எல்லாருமே 12 கேட்குறாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த வாட்டி ஒரு குழப்பம் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கூட்டணியில் கண்டிப்பாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றொரு விஷயம், நம்ம இது பேசும்போது கூட்டணியில் அதிகார பங்கு, ஆட்சியில் பங்குன்ற முழக்கம் இந்த தேர்தலில் இப்போ எதிரொலிக்கிறத பார்க்குறோம். திமுக வாய்ப்பு இல்லை, அதிமுகவோட இதை பேச தவிர்க்கிறது. ஆனால் தாவேக்கா வந்து அதை முழக்கத்தை முன் வச்சிட்டார். என் கூட நான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு தருவேன் அப்படின்னு. ஒருவேளை ஒரு வாதத்திற்காக அவர் வெற்றி பெறுவாரானால் அது ஒரு பெரிய ஜனநாயகமாக இருக்கும்னு பார்க்குறீங்களா? இல்லை, புதுசாக வரும்போது ஏதாவது எப்பவுமே வந்து ஒரு காம்படிஷன் வருதுன்னா புதுசு ஒரு ஆஃபர் தருவாங்களா? ஆமாம், புதுசு எந்த ஒரு கம்பெனி ஆரம்பித்தாலும் சரி, ஏற்கனவே என்ன பண்ணிட்டு யாரெல்லாம் என்ன மைனஸு, அந்த மைனஸை வந்து ப்ளஸ் ஆக தான் பார்ப்பாங்க எல்லாருமே. அது மாதிரி ஒவ்வொரு மைனஸும் ப்ளஸ் ஆகிறதுக்கு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணால் இந்த வாட்டி மக்கள்கிட்ட நம்ம எடுத்துன்னு போக முடியும். கூட்டணி கட்சி இப்போ மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்கானா இல்லையான்னு தெரில. ஆனால் கூட்டணி கட்சியாவது நம்ம உடைக்கணுன்ற எண்ணத்தில் தான் இந்த ஆஃபர் வச்சுருக்காரு. ஈர்க்கும் முயற்சி. ஆமாம், கூட்டணி கட்சிகளை உடைக்கணுன்ற எண்ணத்தில் தான் இந்த ஆஃபர் வச்சுருக்காரு. அவருக்கு ஒன்றும் ஆட்சி வந்து எடுத்தவொடனே வரப்போகிறது இல்லைன்னு தெரியும். நம்ம எடுத்தவொடனே வரப்போகிறோம் யாருக்கும் தெரியாது. புதுசாக கட்சி ஆரம்பித்தா ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா தெரியாது. அப்போது கூட்டணி கட்சி இருந்தால் கன்ஃபார்ம் ஆகிடலாம், கூட்டணி கட்சி வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிடலான்ற ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம கூட்டணி வந்தால் தானே மக்கள் விரும்புவாங்க. ஒரு 4 பேர் ஒன்றா சேர்ந்துட்டான்ப்பா, இந்த வாட்டி இவர் தான் வருவார்ன்ற எண்ணத்தை எடுத்துன்னு வரலான்னு அந்த கருத்தை உருவாக்க பார்க்குறாரு. அது நடக்குமா நடக்காதான்னு நாங்களும் வந்து எல்லாருமே வந்து இப்போ இந்த வாட்டி இவர் ஒற்றுமையாக இல்லாதனால தாவேக்கால வந்து நாங்கள் போகணும்னு நினைக்கிறோன்னா கூட்டணி மந்திரி சபைலாம் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக கிட்டே போக முடியாது. நாங்கள் இந்த டைம் ஆப்ஷன் பார்த்தோம் தாவேக்கா தான். அதனால் வந்து நாங்கள் விரும்புகிறோம் எல்லாருமே. இப்போது கூட்டணி கடந்து நம்ம பார்க்கும்போது தாவேக்கா மீது வைக்கப்படுகிற தொடர் விமர்சனங்கள், குறிப்பாக அவங்க தொண்டர்கள் மீது, அது வெறுமை ரசிகர்களாக இருக்காங்க, இவ்வளோ கூட்டம் கூடுது, ஆனால் இதெல்லாம் வந்து வாக்கா மாறுமா அப்படின்னு நிறைய எதிர்மறையான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருது பார்க்குறோம்ல. எப்படி புரிஞ்சு? யார் கட்சி ஆரம்பித்தாலும் வந்து எல்லாருமே வந்து இவங்க எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ஆரம்பிக்க சொல்ல கூட அது மாதிரி தான் சொன்னாங்க. எல்லாருமே வந்து ஆரம்பிக்கும் போது அவங்கவுங்க ரசிகர் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் காலகட்டத்தை ஒரு காலகட்டத்தில் எல்லாமே தொண்டரை தான் மாற போகிறாங்க. எல்லாருமே அந்த ரசிகராக இருக்கும்போது அவங்க கொஞ்சம் ஆர்வ கோளாறில் பண்ணுவாங்க. அது காலகட்டம் அப்படியே அது மாறி வர சொல்ல அவர் ஏற்றுக்கிற ஒரு தலைவராக ஏற்றுக்கிற காலகட்டம் வந்தவொடனே அவருக்காக உழைக்கிற ஆள் தானாக கிடச்சிருவாங்க. பொதுமக்களும் போய் சேர. நீங்கள் சொல்கிற அந்த கால அவகாசம் ஒன்று வேணும்ல. ஆமாம், சொல்கிறது அந்த புரிதலுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு கால அவகாசம். அந்த கால அவகாசமே 2 வருஷம் ஆயிடுச்சே.
இப்போ நம்ம வந்து இப்போ அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு 6 மாதத்தில் அது நடக்கும். இப்போ எப்பவுமே ஒரு நாள் போதும், இல்லை ஒரு 10 நாள் போதும். ஆனால் இது எத்தனையோ வருஷம் போயிட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு கட்சி ஆரம்பிச்சு. ஆமா. அதனால வந்து அவங்க பக்குவப்பட்டு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதுதான் பக்குவமான தலைவர்களை இப்போ தேடிட்டு இருக்காங்க. அப்படி தான் செங்கோட்டையன் வந்து பக்குவமான ஒரு லீடர் வந்து ஒரு சீனியர் லீடரை வந்து போட்டிருக்காங்க. கூட்டணி கட்சிலாம் வரும்போது அந்த பக்குவம் தானாக அமைஞ்சிடணும் தான் கூட்டணி தேடிட்டு இருக்காங்க. இப்போ நாங்களாம் எங்களை மாதிரி ஒரு ஐயா இருக்காருன்னா, ஓபிஎஸ் ஐயா இருக்காருன்னா 3 முறை முதலமைச்சர் இருந்தார். இவரெலாம் அந்த மாதிரி அந்த இடத்துல முடிவு பண்ணாருன்னா அவங்க இமேஜ் எங்கேயோ போயிடும். எங்களுக்கு பலன் வருதோ இல்லையோ அவருக்கு தான் பலன் கிடைக்க போகுது. அந்த பலன் வந்து அனுபவிக்கணும்னா இந்த மாதிரி சீனியர் லீடர்லாம் வரும்போது அது மக்கள்கிட்ட அந்த ஒரு வரவேற்புன்றது பெரிய லெவலில் இருக்கும். ஏன்னா அந்த எல்லாருமே இப்போ இவங்கெல்லாம் ஒரு அனுபவம் உள்ள ஆள்லாம் வந்திருக்காங்க. இவங்களால கண்டிப்பாக அதனோட மெரிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல சேஃப் கிடைக்கும். மக்கள் வந்து ஏற்றுக்கிற ஒரு காலகட்டம் வந்தாலும் வந்துடும். நல்லதுண்ணே, பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். உங்களோட வரிக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி.